ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு டாப் காலேஜஸ் பற்றின வீடியோ தான் இந்த பதிவு. அதாவது நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் இப்போ வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன, எதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன கட் ஆஃப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து எல்லாருமே எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சிஇஜி கேம்பஸ் தான். அண்ணாயூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் தான். ரெண்டாவது ஃபில் ஆகிருக்கிறது வந்து எம்ஐடி கேம்பஸ். அடுத்து வந்து சிவசுப்ரமணிய நாடார். பட் வந்து சிவசுப்ரமணிய நாடார் பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை கவுன்சிலிங்க்கு வராது, அது வந்து யூனிவர்சிட்டியாக மாற்றிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஜிசிடி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கு அடுத்ததான் வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி போயிருக்கு. அடுத்தது வந்து பிஹெச்இ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு ரிசர்ச், அப்ளைட் ரிசர்ச் வந்து போயிருக்கு. இதில் வந்து நீங்கள் பிஹெச்இ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து அது வந்து எய்டட் கோர்சஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் அப்படிங்கிறனால இது வந்து வரல. அடுத்தது வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சிவசுப்ரமணிய நாடார் காலேஜை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் அந்தளவுக்கு வந்து டெவலப் ஆகலை அப்படிங்கிறதாலும் ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஹையஸ்ட் கட் ஆஃப்லேயே ஃபில் ஆகக்கூடிய காலேஜாக வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து மாறி இருக்கு. அடுத்து வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 195 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 195 அந்த ரேஞ்சில் கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து சேலம் ஜிசிஇ வந்து 195 கிடச்சிருக்கு. அடுத்து வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 194 கிடச்சிருக்கு. பட் இதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் காலேஜ்னு சொல்ல முடியாது. கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் காலேஜுங்கிறனால ஓரளவுக்கு வந்து போயிருக்கலாம். அடுத்தது அழகப்ப செட்டியார் ஏசி டெக். ஸோ இதுவும் வந்து நல்ல காலேஜ் தான். அடுத்தது வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்இசின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காலேஜ் தான். ஸோ இது வந்து அடுத்த ஆப்ஷனில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் ஓரளவுக்கு லீடிங் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். அடுத்து வந்து லயோலா ஐசிஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து அடுத்த சாய்ஸாக நீங்கள் வைக்கலாம். அடுத்து வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பழைய காலேஜ், ஸோ நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இது வந்து குனியமுத்தூரில் ஒரு கேம்பஸ் இருக்குது, கோவைப்புத்தூர் ஒரு கேம்பஸ் இருக்குது. ஸோ இது வந்து குனியமுத்தூரில் இருக்கிற கேம்பஸ். நெக்ஸ்ட் வந்து கேபிஆர் வந்து 192 அந்த ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகிருக்கு. அடுத்தது வந்து ஐஆர்டிடி இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. ஸோ இது வந்து அந்தளவுக்கு இந்த இடத்துல சாய்ஸாக வைக்க முடியுமா அப்படின்னா அது வந்து அவ்வளோ தேவையில்லை அப்படிங்கிறத என்னோட கருத்து. அடுத்தது வந்து கர்பம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து ஓரளவுக்கு பெட்டரான ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஆர்இசி கிடைக்காத மாணவர்கள் நீங்கள் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னென்னா இங்கெல்லாம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சென்னை சைடு எப்போவுமே வந்து ஃபீஸ் அதிகம், கோயம்புத்தூர் சைடு ஃபீஸ் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பட் வந்து என்னென்னா உள்ளதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கெல்லாம் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க. அடுத்து வந்து பர்கூர் ஜிசிஇ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஆர்எம்கேவும் ஒரு நல்ல காலேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பண்ணாரியம்மன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு அடுத்தது போயிருக்கு. ஸோ இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 190 ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் டாப்பில் இருக்கிறவங்க வந்து ஃபில் பண்ணுறதுக்குண்டான இதுதான். ஸோ இதில் வந்து 190 கட் ஆஃப்ங்கிறது இப்போ இந்த டைம் வந்து ஒரு 187 186 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்ன தடவை கட் ஆஃப் வந்து நல்லா வெகுவாகவே குறைஞ்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வர்ற காலேஜஸ்லாம் வந்து ஓகேவான காலேஜஸ் தான், ரொம்ப சூப்பர் காலேஜ்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நல்ல காலேஜ் தான். பட் என்னென்னா இதுக்காக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணாமல் இது வரைக்கும் சொன்ன காலேஜஸில் வேறு கோர்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக தான் நான் வந்து மற்ற காலேஜஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணல. பட் ஆனால் வந்து அடுத்தது இருக்கிற எல்லாமே காலேஜுமே ஓரளவுக்கு வந்து டெவலப் ஆன காலேஜ் தான். சென்ட் ஜோசப் இருக்குது, மகாலிங்கம் இருக்குது, ராமகிருஷ்ணா SRIT இருக்குது, தென் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஸ்ரீ சாய்ராம் இருக்குது, நெக்ஸ்ட்டு கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கலைஞர் கருணாநிதி, மெஃப்கோ, சோனா. ஸோ இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த காலேஜஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலேஜஸ். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும், அதை பற்றிலாம் எந்த டவுட்டை இல்லை. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டயர் 1 இன்ஸ்டியூஷனில் வேறு ஏதாவது கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த டைமும் சரி போன டைமும் சரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி இந்த தடவை ஏஐக்கு வந்து ரொம்ப ஏஐ அண்ட் டிஎஸ்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்குலாம் வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேறு கோர்சஸ் போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெட்டரான அந்த சிஇஜி கேம்பஸ்லேயே வந்து சிவில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு கம்மியான கட் ஆஃப் இருந்தாவே சிவில் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கடைசி முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.